ஹரே கிருஷ்ணா. வெல்கம் எவ்ரிவன் டு ஸ்ரீமத் பகவத் கீதா ரீடிங். இன்று 3வது அத்தியாயம் 36 மற்றும் 37வது ஸ்லோகம். ஜஸ்ட் a minute மட்டும். யா சோ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நேத்து வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பகவான் கர்மா எப்படி செய்யணும், யாருக்கெல்லாம் கடமை இருக்கு, யாருக்கெல்லாம் கடமை இல்ல, தன்னை உணர்ந்தவங்களுக்கு கடமை இல்ல, இதெல்லாம் நிறைய டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு பெறப்பட்ட முக்குணத்தோட இயற்கைப்படி we are forced to do any action. so premature ஆக்ஷனை ரினௌன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. பிரகிருதி கிரியமானி குணை கர்மணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியதே. சோ விமூடாத்மா எல்லாமே பகவானால தான் செய்யப்படுது. whether it is external energy or internal energy, இந்த ரெண்டு தான் நம்மளுடைய சாய்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே though we are part and parcel of the Lord, though we are servants of the Lord always gives a free will to us. பகவான் எப்பவுமே நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரம் தான் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. We should understand all these things very clearly. Only because of that independence we are different from a robot. இல்லைன்னா பகவான் நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி படிச்சு நீ எல்லாம் என்னை சாந்த ரசத்துல என்னை திருப்திப்படுத்து, நீங்க எல்லாம் என்னை வாசல் ரசத்துல திருப்திப்படுத்துங்க, நீங்க எல்லாம் என்னை மாதிரி ரசத்துல திருப்திப்படுத்துங்க. he can order. do you think it's not possible for the Lord to order this? இவ்ளோ பண்றவரு அது பண்ண முடியாம போயிருமா? do you think it is not possible for him? It's possible for him, right? he can order us. இல்லைங்களா? அவருக்கு என்ன அவருக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கு ஒரு ஆர்டர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு? so he will very definitely he can give an order. இருந்தாலும் he is not an Hitler. அடிக்கடி நம்ம சொல்றது அதுதான். he wants us, நம்மளே நம்மளா அவரை நம்மளுடைய ஹார்ட் அவர் கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. so he gives us a free will. நம்மளுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீ வில் கொடுக்கிறாரு. அந்த ஃப்ரீ வில் நம்ம அப்ளை பண்ணி நாம ப்ராப்பரான சென்ஸ்ல அப்ளை பண்றது நம்ம கையில தான் இருக்கு. எப்பவுமே பகவான் பால் இஸ் இன் யோர் கோர்ட். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இதுலயே பாத்தீங்கன்னா பகவத்கீதையின் கூட 18 அத்தியாயங்கள் பேசி முடிச்சுட்டு அவ்வளவு பின்னி பெடல் எடுத்துட்டு ஃபைனலா சொல்வாரு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா, then it's your decision. நீ எப்படி வேணா டிசைட் பண்ணிக்கோ. you need not blindly follow me. even Lord says you need not blindly follow me அப்படிங்கறத சொல்றாரு. சோ நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகவான் நம்ம கொடுத்துக்கிற சுய விருப்பம், ஃப்ரீ வில் அப்படிங்கிறது நமக்கு இருக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேரு எங்களை மோஸ்ட்லி கேட்கிற கேள்வி, ஏன் பகவானே நம்மள ஏன் கடவுள் பாவம் செய்ய விடுறாரு? இந்த கேள்வி நிறைய பேர் நம்மள கேக்குறாங்க இல்லையா மாதாஜிஸ்? when you start preaching, நம்மள இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இல்லைங்களா? உங்களையும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? கடவுள் தான் எல்லாமே சொல்றீங்க, அவர் இல்லாம எல்லாமே நடக்காதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அவர் அந்த பாவம் செய்யறது தடுக்கலாம்ல? நமக்கே அந்த கேள்வி இருந்தது இல்லைங்களா? பிஃபோர் கம்மிங் டு திஸ் கிளாஸ், ஏன் தடுத்திருக்கலாமே, ஏன் பாவம் செய்ய விடுறாரு? why Krishna is allowing? ஏன் பகவான் பாவம் செய்ய விடுறாரு அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கு இல்லைங்களா? though we may convince, உள்ளுக்குள்ள how many of you tell frankly from your heart, how many of you still have this thing in your mind? how many of you still ஏன் பகவான் நினைச்சா எல்லாம் தான் முடியுதுங்கிறீங்க, கிருஷ்ணா இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறீங்க, இருந்தாலும் ஏன் இவ்வளவு பெரிய பாவங்கள் நடக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இன்னும் அந்த கேள்வி இருக்கு? வா, சுதா சுரேஷ் பாபு மாதாஜி, who else? பிரணீதா ஸ்ரீ, ஓ புவனா, ஓகே, பிரேமா குமார், ஓகே, டாக்டர் கோமதி, ஓகே. so rest of you are convinced, is it?
மத்தவங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி இல்லையா? இப்போ புரிஞ்சுட்டீங்க. ஓகே. என்ன புரிஞ்சுட்டீங்க அன்பு கவிதா மாதாஜி? மாதாஜி அவங்கவங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே நடக்குது. அப்ப அவங்க ஏதோ செய்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கானதை அனுபவிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. Yeah, அந்த அளவுக்கு but ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். still Krishna is there, right? எஸ் மாதாஜி, கிருஷ்ணா இருக்கார் மாதாஜி. இருந்தாலும் நம்ம செஞ்சிருக்கோம் தானே, செய்துட்டு அவர் சரணடையும் இல்லைன்னா கண்டிப்பா கர்ம வினை எல்லாருக்கும் இருக்கு மாதாஜி. பட் அவரை சரணடைஞ்சா I agree. Your answer is right. But right now, do you think Krishna is here or not? He's here, right? Here மாதாஜி, கண்டிப்பா இருக்கார் மாதாஜி. Stop COVID. அது நம்மளோட தப்பு தான் மாதாஜி. Okay, COVID விட்டுருங்க. அது கர்ம வினை. Okay. If Krishna is right in your heart, இப்ப நாம எல்லா பாவ செயல்களையும் துறந்துட்டோமா? இல்ல மாதாஜி, கண்டிப்பா இல்ல மாதாஜி. Why don't you stop it? அப்படி யோசிச்சிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா மாதாஜி. இன்னும் நிறைய, அதாவது மாயால இன்னும் இருக்கும். ஏன் அவர் நிறுத்தக்கூடாது? நான் தான் கேக்குறேனே, ஏன் நிறுத்தக்கூடாது? ஏன் உலகத்துல இன்னும் அநியாயம் நடக்குது? நம்ம இன்னும், அதாவது நம்ம இன்னும் சின்சியரா அவரை இது பண்ணல மாதாஜி. அதுதான், அது இன்னும் அவர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம போய் நின்னோம்னா நம்மள இன்னும் நல்லா வச்சுக்குவாரு. நம்ம இவ்வளவு சின்னதா பண்ணியே நல்லா வச்சு நாம ஏன் இன்னும் அவர்கிட்ட சின்சியரா போல? அது எப்படி சொல்ல, நம்ம மாயான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது மாதாஜி. இன்னும் நம்ம அந்த இன்பத்தை ஆசைப்படுறோம், நம்ம அது எதையும் ஆசைப்படுறோம், என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுல இருந்து இன்னும் வெளியே வர முடிய மாட்டேங்குது மாதாஜி நம்மளால. What does it mean? எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, எல்லாரும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தான் ஆன்சர் வரும். அப்ப what does it mean? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? Your all statement is true. So that means you are applying your free will, right? எஸ் மாதாஜி, கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி. அந்த பியூரா அப்படி அதுல இருந்தாலும் வெளியே வரணும்னு ஆசைப்படணும் மாதாஜி. ஆனா ஆசைப்படுறதோட முடிச்சுக்கிறோம், முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறோங்கிறதும் புரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. என்னன்னா, why I asked you, எதுக்கு இத ஈவன் கைதசன் மாதாஜி சொல்லிருக்காங்க, still he can stop அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கர்மா படி Kanmani is giving free will and karma based. Still feel he can stop. Yeah, Kavita Mataji, Kavita San Mataji, maybe today's shloka is a question asked by Arjuna விட நீங்க கேக்குறத கூட வெச்சுக்கலாம். ஏன் பாவம் செய்யறான்? இந்த கேள்விதான் நமக்கு இருக்கு. Why don't Krishna stop it? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு குறை. அதற்கான பதில் கிருஷ்ணா இங்க கொடுத்திருக்காரு. So we should very clearly understand, நம்ம இந்த பாவம் நடக்க வேணாம் அப்படின்னா நாம இந்த பௌதிக உலகத்துக்கே நம்ம வந்திருக்க கூட தேவையில்லையே. ஏன் பௌதிக உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்கணும் இல்லைங்களா? When you have rights to ask why people are still doing sins and why Krishna doesn't stop it, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னா அடுத்த கேள்வி நீங்க உங்களை கேட்டுக்கணும், நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன்? இங்க பாவம் நடக்குது எனக்கு தெரியுது. Why should I come here? அந்த கேள்வி நாம கேட்கணும் இல்லைங்களா? Before pointing our finger to the Lord, why don't you point it towards us like this? இல்லைங்களா? இந்த பௌதிக உலகத்துல வந்தனாலதான் நான் பாவம் செய்ய தூண்டப்படுறேன். நான் ஏன் வந்தேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்காம பாவத்தை நிறுத்தலாமே வெளியில நீங்க போய் ப்ரீச் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல்ல உங்க கிருஷ்ணரை உலகத்துல இத்தனை பாவம் நடக்குது, அதை நிறுத்த சொல்லுங்க. As if he is a servant. Ahankara of us make us think that Lord is our servant. Are you all facing this when you are preaching? From at least 1 or 2 people in this world. Are you all facing this question, Matajis? Yeah, all of you are facing this. Yes. So பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதை நிறைய பேருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So please understand this very properly. பகவான் ஏன் நமக்கு இந்த பௌதிக உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நாம கேட்டோம்.
ஒரே ஆன்சர், நான் விருப்பப்பட்டேன். I asked for it. எனக்கு கிருஷ்ணருக்கு ஈக்குவலா will be shown here. ரூம்க்கே போயிரு, நம்ம ரூம்க்கே போயிரு. எனக்கு கிருஷ்ணருக்கு ஈக்குவலா எனக்கு வந்து I want to lord over nature. I want to control the nature. The controlling mentality right from birth till our death, it is there within us. Do you all agree this, Matajis? Don't we all have a controlling tendency? நம்ம எல்லோருக்குமே அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற டெண்டன்சி நேச்சுரலாவே இருக்கு இல்லைங்களா? யா யா அதனால நிர்மம நிர்அகங்காரா அது இருந்தாதான் முடியும்னு அடிக்கடி சொல்வார் பகவான். What does it mean? We all have a controlling tendency. We want to keep our husband in our control. We want to keep our children in our control. We want to keep our family members in our control. உண்மையில் நம்ம எல்லாம் ஏன் கஷ்டப்படுறோம்னா we all have a controlling tendency in us. நம்ம எல்லோருக்குமே we have a controlling tendency. Yeah, nothing is ours, true Soumya, but the point I'm making is not that. Still deep. Yeah, the point, the basis of that controlling tendency is thinking that everything belongs to us. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, we all want to become a supreme controller. ஒரு பெரிய ஒரு சூட்சமான விஷயம் I will just tell you today. Please keep it in your mind. இந்த ஹியூமன் ஃபார்ம் நம்ம எடுத்ததுடைய நோக்கமே என்னன்னா, நான் சொல்றத 4 பேர் கேட்டாங்கன்னா we are extremely we are happy. இல்லைங்களா? Don't you all have the same feeling, Matajis? இது எல்லாருக்கும் இன்பில்ட்டா இருக்கு. ஏன்னா நாம நம்ம சுய விருப்பத்தை தவறா பயன்படுத்தி நிறைய இப்ப அந்த கேம் ஷோல எல்லாம் உங்களுக்கு ஒரு பூன் கொடுப்பாங்க, ஒரு வரம் கொடுப்பாங்க. வாட் இஸ் தட்? அது என்ன சொல்லலாம்? போனஸ் சம்திங். சோ அதை வச்சு நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா அதை அப்ளை பண்ணீங்கன்னா இட் கேன் பிகம் அ சக்சஸ் ஃபார் யூ. ஆனா அதே பூனை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி டிசாஸ்டர் ஃபார் யூ. இன்னைக்கு நாம வந்து அணு ஆயுதங்கள், அட்டமிக் பவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதைவே நீங்க வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணீங்க, அட்டாமிக்ல இது பவர் எடுக்கிறது, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், இட்ஸ் குட் ஃபார் அஸ். பட் அதைவே ஒரு பாம் தயாரிக்க ட்ரை பண்ணணும், அதை யூஸ் பண்ணோம்னா இஸ் இட் நாட் அ டிசாஸ்டர் மத்தாஜி? தி சேம் திங் can be a good thing for us as well as it can be a disaster. இல்லைங்களா? Yeah, it can turn into a disaster. பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருமே அங்க வந்து நம்ம நிம்மதியா தான் இருந்தோம். அங்க பகவானுடைய சர்வெண்டா இருந்தோம். சர்வெண்ட் இன் த சென்ஸ், நம்ம வந்து சர்வெண்ட்ங்கிற வேர்டு வந்து நமக்கு பௌதிகமா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன மாதாஜி, எல்லாரும் வெளியில வந்து எப்படி மாஸ்டர் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த இஸ்கான்ல மட்டும் எப்ப வந்தாலும் சர்வெண்ட் ஆகுன்னே நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. சர்வெண்ட் ஆகுறதுக்காக மாதாஜி நாங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றோம், இவ்வளவு தூரம் பகவத்கீதை படிக்க வந்ததே நான் மாஸ்டர் ஆகுறதுக்கு தான். ஆனா நீங்க சர்வெண்ட் ஆகுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்ன மாதாஜி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் திஸ் சர்வெண்ட் இஸ் யுவர் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். ஒரு நாய் வந்து ஒரு நாயை வந்து நீங்க எடுத்து வளர்த்துறீங்க, நீங்க நல்லா உங்களுடைய பணம் இடம் எல்லாம் போட்டு அது பயங்கரமா நீங்க பார்த்து வைக்கிறீங்க. சோ அந்த நாய் நினைக்கலாம், நான் இவ்வளவு பெரிய அம்பானி வீட்டுல இருக்கேன், நான் வந்து ஒரு அழகான பெண்ணு மாதிரி மாறினா என்ன அப்படின்னு நாய் நினைக்கலாம். ஆனா எவ்வளவுதான் நம்ம பார்த்தாலும் நாய் தான் இல்லைங்களா? இட் கேன் பி a dog only. சோ நாம எவ்வளவுதான் இங்க சீனை போட்டாலும் we are just servants of Krishna.
we are just trying to put a makeup. நாய்க்கு அழகா வந்து பொம்பளை வேஷம் போட்டு உட்கார வைக்கிற மாதிரி லிவிங் என்டிட்டி ஆகிய நம்ம எட்டர்னல் கான்ஸ்டன்ட் பொசிஷன் இஸ் சர்விங் த லார்ட். பகவானுக்கு சேவை, we are all servants. ஆனா இது வந்து this servants இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா it is the most beautiful thing in the world. ஏன்னா நீங்க படைக்கப்பட்டது ஒருத்தரால அப்படிங்கும் போது நேச்சுரலி you will come under that person. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஏன் இவ்ளோ மறுக்கிறோம்? Why are we all objecting to this to that great extent? Just introspect. I want all of you to introspect. The simple point of pundi, today is a muhurtam. See, 20 of us are missing today. So nama Krishna conscious life ku COVID வந்து it was really helping. இந்த கல்யாணம் முகூர்த்தம் இதெல்லாம் எதுவும் இல்லாம நிம்மதியா நம்ம பகவத்கீதை கேட்டோம். Once it starts again we are all lost. So பாத்தீங்கன்னா the point I'm just making here is what என்ன மத்தஜி நான் சொன்னேன்? Just got deviated. What is the last point I was telling? Hare Krishna, are you all alive? Servant of Krishna, the most beautiful in the world. Yeah, thank you, Mataji. Are you all alive, Mataji? Yes, Mataji. Yes, Mataji. Yes. Yes, Mataji. Yes. So பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட்டர் ஒருத்தர் இருக்காரு. கிரியேட்டர் நம்மள கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னாலே it means we are lesser to him. It means இதுல தெளிவா ஒரு வார்த்தை பிரபுபாதர் போட்டிருக்காரு. நாம எல்லாருமே we are all created for the happiness of the Lord. That's it. உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோல் தான் மாதாஜி அண்ட் பிரபுஜி ஹியர். நமக்கு ஒரே ஒரு ரோல் தான். என்ன ரோல்னா we are created to make the Lord happy. இத தவிர எனக்கு இன்னொரு டியூட்டி இருக்குதானே? இல்ல அது எல்லாமே self-made duties, man created duties தான். இங்க இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் billions and millions and trillions and what not, all these people are created. Not only people, all living entities are created only for happiness of Krishna. இந்த பாயிண்ட் ஏத்துக்க மறுக்கிறதுனால தான் we are still here. How is it possible that everyone should work for Krishna? Who is he? Is he that great? இந்த கேள்வி எழுந்திருச்சனாலதான் still we are here. Don't you all have this in your heart when I say this? ஏன் நம்ம எல்லாம் உங்க மைண்ட் முரண் பிடிக்குது இல்லையா? ஏன் கிருஷ்ணர் ஹாப்பியா இருக்கா நான் பண்ணணும்? Don't you all have this like this tinge in your heart, Mataji? Don't we all have this when I tell this? Yeah. நமக்குள்ள இப்ப நான் வந்து கிருஷ்ணருடைய yes, Dr. Gomati is right. She is right. We can't accept still. Yes. How many of you can't accept this still? I just want all of you to raise a digital hands. I want to see whether all of you are listening or doing something else. Can you raise a digital hands? Oh, now we are realized, is it Jivita? Now you realize that you are born only to serve the Lord. Yes, Mataji, somehow. 100%. Yes, Mataji. Very good. Good. What about rest? Okay. Even I have not realized. எனக்கே வந்து அப்பப்போ முரண் பிடிக்கிற. அதனாலதான் நான் இங்க வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். The fact we are all here means unless we become a pure devotee, we all want to enjoy this world. What about rest? All the rest, I want to speak to the all silent spectators in this group. Many of you are coming to the class, you are not in touch with me, you are not contacting any of the devotees. I really don't know how you are all progressing. Just worrying, I'm a paathitrukken. I really want to talk to all of you who are attending this session. I just want to have a touch with all of you. Very few people are in touch. And I know that they're doing something.
Many people are just silently observing, not answering anything, not texting, not answering anything. I just want all of you to interact so that I will know at what position you people are standing, whether you are in the same page, whether you are accepting. I just really want to know. Dayav say that? Yeah. Mataji, we are still in confused state, Mataji. So that only whether we have to raise the hand or as Jivita Mataji told, still we are in initial stage. We are confused, Mataji. Still Yes, no, we no, are. not you, Mataji. I'm just talking about people. Yeah, no, sorry. I know what you are trying. You're trying every step. You're trying. You're just sending me. நீங்க எனக்கு update பண்ணிட்டே தான் இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூவ் நீங்க update. I just want this to happen. உண்மையில், if you feel that you're learning something in this class, I humbly request all of you, keep in contact with me. How will I know that what you are doing? Ivlo dura I am spending to, even now I am getting ready for a function. 6 to 7 or function irukku. I am sacrificing everything for you people. So please understand that and just reciprocate. நீங்க reciprocate பண்றதா எனக்கு என்னோட fees என்னன்னா your reciprocation, not anything else. I want all your reciprocations. Keep in touch with me. If you are struggling, you can tell me. I can help you all. நான் எனக்கு என் சிஸ்டர் இருக்காங்க, என்கிட்ட கூப்பிடல, அவங்கள கூப்பிட்டு. I just want to know how you are all progressing. சும்மா காலையில வந்து கதை கேட்டுட்டு as if it is given written, உங்களுக்கு given மாதிரி வந்துட்டு கதை கேட்டுட்டு, if you're not in touch with the speaker, is it a etiquette, Matajis? Is it an etiquette to just come and listen but not keeping in touch with the person who is giving you all these things? I really want all of you to keep in touch with us so that நீங்க ஏதாவது கொஞ்சம் எப்படி புரிஞ்சிருக்கீங்க, எப்படி progress பண்ண போறீங்க. We all have all that concern. சும்மா காலையில கேட்கறது மட்டும் பத்தாது. சும்மா காலையில கதை கேட்டுட்டு அதை நீங்க mental speculate பண்ணிக்கிட்டீங்கன்னா தப்பா போயிடும். That is why I want all of you in touch. Around, I know some of you are very much in touch with me. They call me. என்னை கூப்பிடுறாங்க, எனக்கு இது முடியல, இது பண்ண முடியலன்னு சொல்றாங்க. At least they interact with me through chat. But I have few people here, they don't chat, they don't call me, they don't interact with me, but they're listening to the lectures at least. So please understand, you can communicate with us if you want at any time. Yeah. So நம்ம வந்து இன்னைக்கு yeah, thank you. So நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிறது சாதாரண ப்ராசஸ் இல்ல. இட்ஸ் a very big thing. நம்ம தனியா சாதிச்சிட முடியும்னு நினைச்சீங்கன்னா it is impossible. I tell you all, it is impossible to achieve anything independently. இது வந்து ஊர்கூடிதான் தேர் இழுக்கணுங்கிற மாதிரி. We can achieve bhakti only with help of devotees. I tell you for sure, devotees இல்லாம உங்களால பக்தி பண்ண முடியாது. Krishna has told it very clearly. It is impossible for us to do bhakti independently. So பல சாஸ்திரத்துல நீங்க ஐடிசின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. Maybe in future you all will be doing ISKCON disciple course. அது ஐடிசி பண்ணீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ஒரு குருவோடைய கைடன்ஸ், ஒரு மென்டாருடைய கைடன்ஸ், டிவோட்டிஸ் வைஷ்ணவாவோட கைடன்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு அப்பதான் புரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொந்தமா தனியா பண்ணும்போது we tend to do lots of mistake. We tend to do lots and lots of mistake. So பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லோகா நான் வரேன். நம்ம வந்து we are all pure souls. நம்ம எல்லாருமே சுத்தமான ஆத்மாக்கள். ஆனா பிரபுபாத் இங்க கொடுத்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து நம்மளே வந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு, ஏன் அது கொடுத்திருக்காரு கிருஷ்ணா அப்படின்னா, நம்மள வந்து அவர் வந்து he wants us to act in a independent way. ஏன்னா அவருக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டி நமக்கு கொடுத்தாதான் he can get some rasa. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைங்க இருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் in case they become robots.
உங்களுக்கு தெரியும் உங்க ஹஸ்பண்ட் இப்படிதான் கொஞ்சுவாரு, உங்க குழந்தைங்கன்னு இப்படிதான் கொஞ்சுவாங்க அப்படின்னு உங்க ப்ரேயர் ஹேண்டா தெரிஞ்சதுன்னா, will your life will be happier, Mataji? Just imagine your husband children to be a robots. Will your life be happier? நீங்க நினைச்சது கூட அவங்க பண்ணலாம், நீங்க ஆசைப்பட்டதை அவங்க பண்ணலாம். No, no, no. That is why he is giving the free will. அதுக்குதான் அவர் வந்து துளி சுதந்திரம் கொடுத்திருக்காரு. நம்ம கொடுத்தது சுதந்திரம் பாத்தீங்கன்னா, மாடு வந்து கட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த முளைக்கம்புல கட்டி வச்சுட்டு அது வந்து கொஞ்ச தூரம் அந்த கயிறை விட்டுருவாங்க. இட் கேன் கோ டு சம் எக்ஸ்டென்ட் இல்லைங்களா? மாடு பாத்திருக்கீங்களா கட்டி வச்சிருக்கும் போது? ஹலோ 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 ஹலோ, இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. இருக்கு சரி, கிளாஸ்ல இருக்கேங்க. கிளாஸ் எடுத்துட்டு 8க்கு மேலதான் வரணும், நான் முடிச்சுட்டு வந்தேன். சோ நம்ம வந்து அந்த what is it last point I was talking about? Sorry, very sorry. ஒரு மாடு ஒரு மாடுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா டைட்டா கட்டியிருப்பாங்களா அந்த ரோப்பு? ரொம்ப இறுக்கி கட்டியிருப்பாங்களா? கொஞ்சம் லூனியண்டா விட்டுதான் கட்டுவாங்க இல்லைங்களா? ஓரளவுக்கு அதனால வெளியில கொஞ்சம் ஒரு சர்க்கிள் அளவுக்கு அவங்க கொஞ்சம் போக முடியும். Have you seen that? பாத்திருக்கீங்களா அப்படி? Yeah, it may think that it is free. ஆனா ஒரு லெவலுக்கு மேல போனா என்ன பண்ணும்? கயிறு நம்மள இழுத்துரும் இல்லைங்களா பின்னாடி? சோ நமக்கும் அவ்வளவுதான் சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த இத்தனோண்டு சுதந்திரத்துல நம்ம இத்தனை ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறோம். அந்த கொஞ்சோண்டு சுதந்திரத்துல we are just jumping from roof to top, sorry, roof to bottom இல்லைங்களா? ஒரு மைன்யூட் சுதந்திரம் நம்ம கொடுத்திருக்காரு பகவான். அத வச்சே இவ்ளோ பாவம் செய்யறாங்க. ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ லெட் அஸ் ஃப்ரீ. அவர் இந்த கர்மா பேஸ்ட் நம்ம வாழ்க்கையை அமைக்கலைன்னா நம்மள எல்லாம் கையில பிடிக்க முடியுமா மாதாஜி? ஜஸ்ட் இமேஜின், put yourself in that position and see. Put yourself in Krishna's position and see. அவர் கொடுத்த இந்த மைன்யூட் சுதந்திரக்கே நம்ம இத்தனை ஆட்டம் ஆடுறோம்னா, அந்த மைன்யூட் சுதந்திரமும் அவர் ஃப்ரீயா விட்டிருந்தாரு அப்படின்னா இந்த உலகம் வந்து இப்படி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குமா? அட்லீஸ்ட் டு திஸ் எக்ஸ்டென்ட். Will it function to this extent? Will there not be utter chaos everywhere? Confusions இருக்குமா இல்லையா மாதாஜி? Will not there be chaos if Krishna has given us, let us free totally? So அந்த மைன்யூட் சுதந்திரத்தை பகவான் இங்க என்ன சொல்றாரு? தெளிவா ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கிறாரு. அர்ஜுனா கேக்குறாரு, ஏன் தெரிஞ்ச மனுஷன் பாவம் செய்யறான்? அதுக்கு பகவான் சொல்றாரு, ரஜோ குணம் தான், காமம் தான் அர்ஜுனா காரணம். காமம் எப்படி வந்தது? பியோர் ஆத்மாவாகிய நீங்க, நாம எல்லாரும் பியோரா நம்மளுடைய வேலை என்ன? We are loving the Lord இல்லைங்களா? இங்க வரக்கு முன்னாடி நம்மளுடைய வேலை என்ன? We are loving the Lord. So பகவான லவ் பண்ணிட்டு இருக்கிற நாம இந்த ஒரு கண்டாமினேஷன்ல வந்து நம்ம டச் பண்ணும் போது our love is turning into lust. ரஜோ குணத்துல அந்த pure love you have for the God, when it's touching this rajo gunam, it is turning into kamam, lust. அததான் தெளிவா பகவான் சொல்றாரு. அப்ப என்ன நம்ம பண்ணணும்? எனக்கு லஸ்ட் வேணாம், காமத்தால கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த பாவமே வேண்டாம்னு நினைச்சா then become pure again. அவ்வளவுதான் மாதாஜி. Is it not as simple as that? So திருப்பி நம்ம அந்த லஸ்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க இங்க வந்திருக்கீங்க. All 40 of you here come here. These people are here who really wants to come out of that lust. So நீங்க ஒரு சொல்யூஷன் கேக்குறீங்கன்னா திருப்பி என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்? Just very simple. Can any one of you tell? இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு what is the solution you can have to come out of lust?
To love God, Krishna. Krishna conscious. லவ் ஆஃப் Rama காட். Jayam. எஸ். சோ லவ் ஆஃப் காட லவ் ஆஃப் காட் வந்து ரஜோ குணத்துல டச் ஆகும் போது காமமா மாறுது. சோ நாம எல்லாம் வந்து பல கோடி ஜென்மமா இந்த காமத்தினால படாத பாடுபட்டு நம்மவும் நம்ம கான்சியஸ் கிளியர் ஆகி இன்னைக்கு நாமெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கோம். நம்ம 40 பேரு எதுக்கு இங்க இருக்கோம்னா we are here to clean ourselves. எனக்கு இந்த காமம் வேண்டாம், இது என்னை பாவம் செய்ய தூண்டுது. I don't want to become a பாப்பி. எனக்கு பாபம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்க வந்திருக்கோம். That is why only very few people are here. நீங்க நினைக்கலாம், மாதாஜி நல்லா இவ்வளவு நல்லா கிளாஸ் சொல்றாங்களே, ஏன் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி நீங்க எல்லாரும் என்னையும் கேட்டிருக்கீங்க. இவ்வளவு நல்லா இருக்கே மாதாஜி, ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா this is the answer. Why people don't come here means they don't want to get purified. That is the only answer you can give. Only answer. If you really want to get purified, you will never leave this session. You will never leave this moment. யாரெல்லாம் நான் பியூரிஃபை ஆகணும், பாவம் இனிமே செய்யக்கூடாது, பாவகரமான செயல்ல வெளியில வரணும்னு மனதார கூட நான் சொல்ல மாட்டேன், ஹிருதயத்து மூலமா சோல் ஆத்ம ரீதியா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கதான் இந்த செஷன்ஸ் கண்டினியூஸா வருவாங்க. டோன்ட் திங்க், அதனாலதான் நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்களை எல்லாம், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யோர் செல்ஃப் ஆல்சோ, டோன்ட் ஓவர் எஸ்டிமேட் அண்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆல்சோ. You are all here, you are just stepping into the training process. You are all stepping into the training process. At least நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டீங்க, வெளி உலகம் மோசமான உலகம், எனக்கு அது வேணாம், நான் பாவம் இல்லாத செயலுக்கு ஈடுபடுறதுக்கு நான் வரேன், அர்ஜுனா மாதிரி நீங்களும் முடிவு எடுத்துட்டீங்க. அதனாலதான் கிருஷ்ணா இஸ் கிவிங் யூ டெய்லி திஸ் ட்ரீட். டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, do like this, do like that. He is using devotees to communicate to you. இல்லீங்களா? Otherwise, do you think you'll be able to listen to all these things daily? உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த ஆசை இல்லாம இந்த கிளாஸ் கேட்க முடியுமா சொல்லுங்க? Is it possible to listen to this session if you really don't have the desire? Is it not very heavy sessions daily morning what we are talking here? இல்லீங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் வரும் மேடம், ஏன்னா முடியாது. Yes. எல்லாராலையும் கேட்க முடியாதுமா. Yes. Yes. So please understand, எவ்ளோ பெரிய பொசிஷன்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க, எவ்ளோ பெரிய பொசிஷன்ல நீங்க எல்லாம் இருக்கீங்க. You people have chosen to become the lover of God. இது எவ்ளோ பெரிய டெசிஷன் நீங்க எல்லாம் லைஃப்ல எடுத்திருக்கீங்க. So understand the responsibility of what decision you have taken. அவ்ளோ ஒரு பர்ஃபெக்ட் லைன்ல போயிட்டு இருக்கிறது யாருன்னா these devotees alone. Because கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு, என் மேல இருந்த அன்பு ரஜோகுணத்துல வந்தனால காமமா மாறிடுச்சு. So ஈக வைரினாம், please identify your enemy. Krishna is telling us, see, this is your enemy, identify your enemy. Krishna is telling us, உன் enemy இங்கதான் அர்ஜுனா, ரஜோகுணம் தான் உன் enemy. நீ ரஜோகுணத்துல இருக்கறனால காமத்திற்கு வந்துட்ட, காமத்துல இருக்கறனால உன்னால வந்து சக்சஸ் ஆக முடியல, உன்னால பியூரிஃபை ஆக முடியல. அதனால நீ என்ன பண்ற, நீ தமோ குணத்துக்கு வீழ்ச்சி அடையிற. ரஜோகுணத்துல இருக்கிற நீ தமோ குணத்துக்கு இன்னும் டீப்பரா நீ வந்து இருண்ட உலகத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கிற. See what a great alert Krishna is giving us. So அவர் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறாரு? You become a lover of God again. அவ்வளவுதான். இது அவ்வளவு கஷ்டமா மாதாஜி? யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய பொசிஷன் அதுதான். இப்ப ரஜோகுணத்தினால நம்ம அதை மறந்து போய் நம்ம அனுபவிக்கணுங்கிறனால மறந்து இங்க இருக்கோம். Again loving God, is it that difficult? That is our natural position. So it shouldn't be difficult, right? நம்மளுடைய நேச்சுரலான பொசிஷனே அதுங்கும் போது அது கஷ்டமா இருக்குமா? நமக்கு இருக்காது இல்லைங்களா? நம்ம ஏன் கஷ்டமா ஃபீல் பண்றோம்? அப்ப we are feeling it so tough. I feel very tough. ஏன் நான் கஷ்டமா ஃபீல் பண்றேன்? ஏன் ஃபீல் பண்றேன்னா எனக்கு அந்த டெண்டன்சி ரஜோகுணத்துல நான் இருக்கேன் இன்னும். That is as simple as that. I still want to enjoy this world. I'm still passionate. இல்லீங்களா? அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். இல்லைன்னா இது அவ்வளவு பெரிய கஷ்டமா மாதாஜி பக்தி? திங்க் பண்ணி பாருங்க, அவங்கவுங்க திங்க் பண்ணி பாருங்க. Why we feel it is difficult? Attachment.
எஸ் we are all ரஜோ குணா. பகவான் எவ்வளவு அழகா நம்ம எனிமி ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறாரு பாருங்க. சோ தெரிஞ்சே மனுஷன் ஏன் பாவம் செய்யறான்னா அவன் சுய விருப்பத்தை தப்பா பயன்படுத்துறான். அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் தட். கிருஷ்ணா இஸ் டெல்லிங் தட். நீ எப்படி ஒரு பால் வந்து ஒரு துளி புளி போட்டா தயிரா மாறிடுதோ, சுத்தமான கறந்த பால் மாதிரி தூய்மையா இருக்கிற நாம ரஜோ குணத்தை டச் பண்றதுனால we are turning into tamarind, we are turning into curd. சோ நம்ம திருப்பி பால் ஆகணும் அப்படின்னா அந்த நம்ம வந்து அந்த கண்டாமினேட் ஆன விஷயங்களை வெளியில எடுக்கணும். That is what Krishna is helping us. அதனாலதான் நம்மள சாண்ட் பண்ண சொல்றாங்க. அதனாலதான் நம்மள பகவத்கீதை பாகவதம் படிக்க சொல்றாங்க. அதனாலதான் டிவோட்டிஸ் கூட அசோசியேட் பண்ண சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா டு கெட் பேக் அவர் லாஸ்ட் லவ் ஆஃப் காட். நம்ம மறந்து போன பகவான் மேல் வச்சுக்கிற அன்பு, மறந்து போன அன்பை திருப்பி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ எவ்வளவு அழகா ஒரு லைன் சில பிரபாத் எழுதியிருக்காரு பாருங்க. இந்த ஹியூமன் ஃபார்ம் நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம. இங்க வந்து அதாவது ஊரா வீட்டு நெய் என்ன சொல்லுவாங்க, கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிறாங்களாமா. Have you heard that? பகவானுடைய சொத்து, அத வாங்கி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு தானம் கொடுக்குறேன். கிருஷ்ணா இந்தாங்க, போனா போதும் உங்க டெம்பிளுக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் கிருஷ்ணா. நான் எவ்வளவு கிரேட் பாருங்க கிருஷ்ணா, ஞாபகம் வச்சுங்க, 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு கடை தேங்காய் வாங்கி வழிப்புள்ளியாருக்கு உடைக்கிறோம். Nothing belongs to us. இல்லைங்களா? We are possessing things that does not belong to us. So நம்ம ஹியூமன் ஃபார்ம் எடுத்தது எதுக்கு? கடை தேங்காய் வாங்கி வழிப்புள்ளியாருக்கு உடைக்கிறக்கா? Definitely no. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, ஹியூமன் ஃபார்ம் நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்ல கொடுத்திருக்காரு பாருங்க. அத்தகு காம வயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பி இருக்கும் போது தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்வி கேட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது. சோ நம்ம ஹியூமன் ஃபார்ம் எடுத்திருக்கிறது இதையெல்லாம் அந்த காம வயப்பட்டிருக்கு புரிஞ்சு வெளியில வர்றதுக்காக தான் வழியே. இங்க பகவானுடைய சொத்தை அவருடைய அனுமதி இல்லாம அனுபவிச்சு நான் கிரேட் காமிக்கிறதுக்காக இல்ல. நாம பிறந்தது இங்க சாதிக்கிறதுக்காக இல்ல. இந்த உலகத்துல நம்ம சாதிப்பதற்கு எதுவுமே இல்ல. We have come here to go back home, back to God. நம்மளுடைய ஒரே வேலை திருப்பி பகவான் போறதுக்காக மட்டுமே நாம இங்க வந்திருக்கோம். So don't get distracted by the glamoring effulgence of Maya. மாயாவுடைய பளபளக்கும் தன்மையில மயங்கிராதீங்க. நீங்க இப்ப எடுத்துக்கிற பிறவி, நீங்க இப்ப சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் பியூட்டிஃபுல் ஐஸ்வர்யா ராய், ஸ்ரீதேவி மாதிரி கூட இருக்கலாம். But that is temporary because Sridevi has gone now. She has gone. That person has gone now. She has left her body and she left. We really don't know where is she now. So நம்ம அதற்காக இங்க பிறக்கல. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாம இங்க இந்த உலகத்தை ஆள்றதுக்காக பிறக்கல. நாம பகவான திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கோம். அதை மறந்துட்டு என்னை திருப்திப்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் பாவம் ஆரம்பிக்குது. தெரிஞ்சே ஏன் பாவம் செய்யறானா, என் மேல இருந்த அன்பு காமமா மாறிடுச்சு அர்ஜுனா, அதனாலதான் எல்லாம் பாவம் செய்யறீங்க. திருப்பி என் மேல அன்பு செலுத்துங்க, எல்லாமே சரியா போயிருக்கிறாரு. பாவம் போகணும்னா ஒரே வழி லவ் ஆஃப் காட். Did you all get the points, Mataji? It's a very deep point here. Yes, Mataji. It's not very deep today. Yes, Mataji. Yeah. சோ இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நாம இங்க பிறந்திருக்கிறது இங்க டாக்டராவோ இன்ஜினியராவோ 1000 கோடி சொத்து 2000 கோடி சொத்து என் பையனை வளர்த்திட்டேன், நான் IIT அனுப்பிட்டேன், மெடிசன் அனுப்பிட்டேன், நான் வந்து பெரிய ஆளாக்கிட்டேங்கிறதுக்காக பிறக்கல. அது உங்க கர்மா படி நடந்துட்டு இருக்குது. யூ ஆர் ஜஸ்ட் ரன்னிங் அ ஷோ. தட்ஸ் இட். அதுல உங்க ஃப்ரீ வில் எங்கேயுமே வரல. தயவு செய்து பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி சர்வசகா அகங்கார விமூடாத்மா. அகங்காரமான ஆத்மா, விமூடாத்மா, இதுல இருந்து
அவன் வந்து தானே செய்யறதா நினைக்கிறான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரஜோ குணத்துல நாம வந்து ஆரம்பிக்கிறது வந்து தமோ குணத்துக்கு கிழிவடைஞ்சு போகாம சத்வ குணத்துக்கு மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஃப்ரீ வில்ல திருப்பி அப்ளை பண்ணி, நோ, எனக்கு இந்த உலகத்துல சாதிக்க வேண்டியது எதுவுமே இல்ல, என்ன சாதிச்சாலும் அதுல எனக்கு ருச்சி இல்ல, எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, எனக்கு 1 கோடி ரூபாய் மாசம் வந்தாலும் எனக்கு திருப்தி இல்ல, பிகாஸ் இட் டஸ் நாட் பிலாங் டு மீ அப்படின்னு உணர்றவங்க they will come into பக்தி. அவங்க 1 கோடி ரூபாய் கொடுக்காத நிம்மதி, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அந்த பகவானுடைய நாமத்தை ஜபிக்கும் போது எனக்கு கிடைக்குதுன்னா, that is the greatest pleasure, that is the bliss. நம்ம அதுக்குதான் பிறந்திருக்கோம். that is why you people are coming here daily. எதுக்கு ஓடி வரீங்க? I know all of you are very busy. Many of your doctors, many of your working women, many of your engineers, many of your teachers, some of you are very busy housewife. I know all of you are busy. But எதுக்கு எல்லாம் ஓடி வரீங்கன்னா, you are getting some ருச்சி. அந்த பகவானோட கனெக்ட் பண்ணும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். Are you all not experiencing that, Mataji, at least at our level? Yes, Mataji. That should be அப்படின்னா we should start chanting. We should start chanting. நீங்க chant பண்ணி அதை எட்டர்னலா நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களால நிம்மதியா இருக்க முடியும். ஓம் தத்சத். இதோட முடிக்கிறேன். இன்னும் இதுல கொஞ்சம் few points I'll speak tomorrow. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் விட முடியுது. I have got to work. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாதாஜி? Just 5 minutes I can take doubts. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யார் மாதாஜி? மாதாஜி நெக்ஸ்ட் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாதாஜி. ரொம்ப நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுங்க மாதாஜி. மாதாஜி நமக்கு இந்த ரஜோ குணம் இருக்கு இல்லைங்க மாதாஜி, இது வந்து நமக்கு அங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயும் இருக்குமாங்க மாதாஜி? எப்படி நமக்கு இதை அக்வயர் பண்ணாங்க மாதாஜி? அதை நாம சொன்னதான், நம்ம வந்து இல்லாத ஒண்ணு அனுபவிக்க நினைச்சோம், அப்ப இல்லாத ஒண்ணதான் கொடுப்பாங்க. மாதாஜி நீங்க இந்த பௌதிக உலகத்துல அனுபவிக்கணும், உங்களுக்கு ரஜோ குணம் தேவைப்படுது, புரியுதுங்களா? இருந்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே பகவானுன்னு தோணுச்சு, நீங்க என்ன என்ஜாய், இப்பவே பாருங்க நம்ம என்ஜாய்மெண்ட் கம்மி ஆயிரலையா? ஆமாங்க மாதாஜி. நம்ம முன்ன இருந்த மாதிரி இப்ப என்ஜாய் பண்றோமா அந்த பௌதிக உலகத்தை? இல்லைங்க மாதாஜி. ஏன் இல்ல? ஏன்னா ஒரு ரஜோ பர்சன்டேஜ் கம்மி ஆகாது. உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. கரெக்ட் மாதாஜி. இப்ப எல்லாமே கிருஷ்ணா கொடுத்தது. நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் உங்க என்ஜாய்மெண்ட். கிருஷ்ணா கொடுத்ததுன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் போயிருது. கரெக்ட்டுங்க மாதாஜி. சோ ஆன்மீக உலகத்துல நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியும் எல்லாமே கிருஷ்ணா கொடுத்திருக்காருன்னு. பௌதிக உலகத்துல நமக்கு தெரிய வேணாங்கிறதுக்காக தான் ரஜோகுணம் கொடுத்திருக்காரு. we want to enjoy. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாதாஜி பகவான் வந்து ஒவ்வொரு இதெல்லாம் நினைக்கும் போது we should be அவருடைய காலடியிலே விழுந்து கிடக்கணும். the way he is taking us. நாம ஒரு ஆளுன்னு அவருடைய பல லட்சம், அவருடைய ஒரே ஒரு மைன்யூட் பார்ட், நம்மளோட ஆசையா அவ்வளவு பெரிய ஹோல் மதிக்கிறாருன்னா, டோன்ட் யூ திங்க் இஸ் a great person? எஸ் மாதாஜி. ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்றிருக்காரு. இஸ் கிவிங், இஸ் வர்க்கிங். தட் இஸ் வை கிருஷ்ணா இஸ் கிரேட். தட் இஸ் வை கிருஷ்ணா இஸ் கிரேட். சோ ரஜோ குணங்கிறது மாதாஜி அனுபவிக்கிற ஆசையில உண்டாகிற குணம். ஓகே மாதாஜி. கொஞ்சம் கஷ்டம்தான் மாதாஜி, இது எவ்வளவு படிச்சாலும் நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். கீப் கோயிங், கீப் சாட்டிங், கீப் கோயிங், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டே. ஓகே மாதாஜி. நான் என்ன கிளாஸ் கேட்டாலும் மாதாஜி, கிளாஸ் கேட்கும் போது தான் அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சாலும் நம்மளோட அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்மளை அப்படியே பிடிச்சி இழுக்குதுங்க மாதாஜி. எவ்வளவு கேட்டாலும் நம்மளால வந்து கிருஷ்ணா தான் கிரேட்டுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது. நம்ம சர்வெண்ட் அப்படிங்கிறது கேட்கும் போது இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கும் போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ண முடியலைங்க மாதாஜி. எஸ், இதுதான் உண்மை. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இங்க இருக்க மாட்டோம், அங்க போயிருவோம், அடுத்த செகண்டே போயிருவோம். உண்மையால நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம போயிருவோம். நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம என்ன அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். ட்ரூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Anyone else? Any doubts? Who is மங்கை திரு மாதாஜி? புதுசா வந்திருக்கீங்களா மாதாஜி இன்னைக்கு?
இல்ல யாராவது பேர் மாத்திருக்கீங்களா அப்படி? மங்கை திரு. ஹரே கிருஷ்ணா. So, okay, Mataji, we shall wind up. Hare Krishna, Hari Bol. Hare Krishna. Hare Krishna. Hare ஹரே கிருஷ்ணா மங்கை திரு மாதாஜி. மாதாஜி அவங்க யாரா ரெஃபர் பண்ணிருக்கீங்களா? அவங்கள இங்க இருக்கிறவங்க யாரா ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்களா? Any idea?